Hello chellakutties, hope you all doing good and safe. So day 72 morning empty stomach weight check பண்ணுறேன். இன்றைக்கி என்னோட weight 81.750 grams. நிஜமாவே இது நம்ம வெயிட் மிஷின் தானா அப்படின்னு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுச்சிங்க. ஏன்னா வெயிட் ஏறிட்டே இருந்தது. ஸோ மென்ஸ்ட்ரல் சைக்கிள் முன்னாடி வெயிட் குறையிறதுலாம் அபூர்வம் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கும் ஒன்றும் புரியல, திரும்ப ஏறி கன்ஃபார்மாக நம்ம வெயிட் தானான்னு செக் பண்ணிட்டு இருந்தேன். என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. பட் ஃப்ளக்சுவேஷன் அப்படின்றது நார்மல் தானே, ஏன்னா இது வந்துட்டு ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் தானே. ஸோ ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன் ஆகியிருக்கலாம், இல்லை நல்ல ஸ்லீப் இருக்கிறனால நம்மளோட வாட்டர் வெயிட் தானே 80% தூங்கும்போது நம்ம உடம்புலேருந்து போகும். ஸோ நல்ல ஒரு நேப் எடுத்தனால கூட வெயிட் வந்து லாஸ் ஆகிருக்கலாம். ஸோ எல்லாத்துலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க வெயிட் லாஸில். ஸோ இதை என்தூசியாஸ்டிக்கோட இன்றைக்கி மார்னிங் 15K ஸ்டெப்ஸ் அப்படின்றத ஃபினிஷ் பண்ணியாச்சு. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஒரு சின்ன ஹாஃப் வாட்டர்மெலன், அதுக்கப்புறமா ஸ்வீட் பொட்டேட்டோ க்ரீன் சட்னியோடு வச்சு எடுத்துக்கிட்டேன். அண்ட் இன்றைக்கி ஃபுல் பாடி ஒர்க் அவுட் மட்டும்தாங்க பண்ணேன். நம்பர் 26 கார்த்திகை தீபம் அன்னைக்கு. ஸோ கோவிலுக்கு போக வேண்டிய ஒர்க்லாம் இருந்தது, அதனால் இன்னொரு ஆப்பில் நான் எந்த ஒர்க் அவுட்டும் பண்ணல. இந்த ஒரு ஒர்க் அவுட்டில் ஃபுல் பாடி பண்ணதே போதும்டா, வீட்டில் இருக்க ஒர்க்கே பெரிய ஒர்க் அப்படின்னு நினச்சிட்டு நான் இந்த ஒர்க் அவுட் மட்டும்தான் பண்ணியிருந்தேன். அண்ட் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி, அதான் நம்ம கருப்பு கவுனி அரிசி வாங்கிட்டோம் இல்லையா, ஸோ அதில் இட்லி எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் எப்படி ஊற வைப்பேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு ½ கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1/4 கப்பில் பாதி அது வந்து கருப்பு உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உளுந்து இருந்தால் உளுந்து கூட ஆட் பண்ணிக்கலாம், பட் நம்ம எல்லாமே கருப்பாக போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு உளுந்து போட்டிருக்கேன். அண்ட் கொஞ்சமாக வெந்தயம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அவல், இது வந்து கருப்பு கவுனி அவல், இது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் நார்மல் அவல் இருந்தால் நார்மல் போட்டுக்கோங்க, ஏன்னா சாஃப்டாக வரும். இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. 12 ஹவர்ஸ்க்கு மேலே கருப்பு கவுனி அரிசி ஊறணும். ஸோ அது ஊறினதுக்கப்புறமா அதை மிக்சியில் இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இது வந்து ஒரு ஆள் 3 இட்லி சாப்பிட்றதுக்கான அளவு. ஸோ அதில் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. 8 ஹவர்ஸ் வந்துட்டு இது நல்லா புளிக்கணும். நம்ம மாவெல்லாம் எப்படி புளிக்கும் அந்த மாதிரி புளிக்கணும். ஊறுறது 12 ஹவர்ஸ், புளிக்கிறது 8 ஹவர்ஸ். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த நாள் நீங்கள் வந்து இட்லிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பயங்கர ஃபில்லிங்காக இருக்குங்க, இருக்கிறதுலே பயங்கர ஃபில்லிங்கான ஃபுட்டு. அண்ட் எனக்கு இன்றைக்கி லஞ்சுக்கு வந்துட்டு பிரியாணி சொல்லியிருந்தாங்க. என்னங்க கார்த்திகை தீபம்ன்றீங்க, பிரியாணின்றீங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்பீங்க. சண்டே அதுவுமா கார்த்திகை தீபம் வந்தது அதோட தப்புங்க, நம்ம என்ன பண்ணுறது. ஜஸ்ட் ஃபார் ஃபன் மக்களே, பண்ணுறது வெயிட் லாஸ், இதில் பிரியாணி வேறு அப்படின்னு நிறைய பேர் நக்கலாக கேட்பீங்க. ஸோ உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி பிரியாணி, அதில் இருக்க பீஸு, அவரோட பிரியாணியில் இருந்த பீஸு, ப்ளஸ் நாட்டுக்கோழி கிரேவி அண்ட் ரைத்தா. அதுக்கப்புறம் இது வந்துட்டு கிரில்லு மக்களே, கிரில் வந்துட்டு ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சு. அந்த மசாலா ஃப்ளேவர்ஸோட பயங்கரமாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன் எனக்கு லஞ்சு. அதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஈவினிங்க்கு வந்துட்டு வாட்டர்மெலன் தான் சாப்பிட்டேன். இது ஒரு 4 o'clock போலே எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்முடைய ஸ்கிப்பிங்கை தாண்டிட்டு குளிச்சு, அதுக்கப்புறமா வீட்டெல்லாம் தொடச்சிட்டு எல்லோரும் தலைக்கும் குளிச்சுட்டு கோலம் போட்டு கார்த்திகை தீபத்துக்கு ரெடி பண்ணோம். சிக்கனை சாப்பிட்றீங்க, சாமி கும்பிட போகிறீங்க, வெக்கமாக இல்லை. நீங்கள் கேட்குறது அப்படியே கண்ணாடி மாதிரி என் கண்ணுக்கு அப்படியே தெரியுதுங்க. அது வேற வாயி, இது நார வாயி. அதுக்கப்புறமா அவர் எடுத்து கொடுத்துருந்த ஜீனை வந்துட்டு இன்னொரு செட் அப்படியே இருந்தது டாப்போட. ஸோ நான் தான் வந்துட்டு போடலாம் அப்படின்னு. கல்யாணம் ஆகி 2 குழந்தையாகி ஆன்ட்டி ஆகிட்டீங்க, உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் தேவைன்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ இப்படி தான் நிறைய பேர் பேசுவாங்க. பட் அவங்க வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு உண்மையாலுமே என்ன ட்ரெஸ் போட பிடிக்கும், அவங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு யாருமே யோசிக்க மாட்டாங்க. நான் ஜென்ரலாக தாங்க சொல்கிறேன், சில பேர் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஷார்ட்ஸ் போடுவாங்க, ஏன் ட்ரௌசர்ஸ் கூட போடுவாங்க பசங்க. பட் அவங்க ஒய்ஃப் கிட்ட போய் கேளுங்களேன், உங்கள் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கானு. ஆனால் ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிருவாங்க அந்த ஒய்ஃப், அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதாங்க எனக்கும் பிடிக்கும்னு. ஆனால் இந்த ஹஸ்பண்ட்ஸ் இருக்காங்களே, என்றைக்குமே அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு தான் அவங்க போடணும், அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு தான் அவங்க ஒய்ஃபும் போடணும். இதுதாங்க நம்ம நாட்டில் பல பேரோட நிலைமை. ஸோ சேட். பட் என் ஹஸ்பண்ட் அப்படிலாம் கிடையாது. அதுக்கப்புறமா கோவிலுக்கு போய்ட்டு அங்கே ஒரு தர்ஷன் போட்டு, அதுக்கப்புறம் அங்கே இருக்க பிரசாதமெல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தோம். இந்த ட்ரெஸ்ஸோட அவுட் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் சர்ப்ரைஸ் சங்கரபாண்டினா என் ஹஸ்பண்ட் தாங்க. திடீர்னு கூட்டிகிட்டு போயிட்டு, உன்னோட பழைய ஸ்மார்ட் வாட்ச் ஒர்க் ஆகலைன்னு சொல்லியிருந்தேன், எல்லாம் வடைஞ்சிருச்சுன்னு சொல்லிடல, உனக்கு புதுசாக ஸ்மார்ட் வாட்ச் வாங்கி தரேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அன்எக்ஸ்பெக்டட் மாதிரி பயங்கர சர்ப்ரைசிங்காக இருந்ததுங்க. ரொம்ப ஜாலியாகிட்டேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி டின்னருக்கு ½ கிரில் வாங்கியிருந்தோம். ஒரு 4 பீஸ் இருக்குமேன்னு கேட்குறது எனக்கு காதில் நல்லா கேட்குது. ஒரு பீஸ் தானே மதியம் சாப்பிட்டேன். அப்புறம் ஈவினிங் நான் வந்துட்டு 3 பீஸ் இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தாச்சுல்ல, திரும்ப 2 பீஸ் நைட்டு சாப்பிட்டு படுத்துட்டேங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.